ஆதாப் ஹுசூர். கோரு. ஆக்ராவிலிருந்து வீரர்களுக்கு செய்தி வந்திருக்கிறது. அதோடு இந்த மடலை ஷகன்ஷாவிற்காக ராஜமாதா அனுப்பியிருக்கிறார். சரி, இதை நானே கொடுத்து விடுகிறேன். நீ அங்கே சென்று ஆக்ராவிற்கான செய்திகளை சேகரித்து செல். ஆதாப் ஹுசூர். சலீம், நான் இதை ஷெஹன்ஷாவிடம் ஒப்படைத்து விட்டு வருகிறேன். மான்சிங் அவர்களே, யுத்தத்தை பற்றி நான் உங்களிடம் தனிப்பட்ட முறையில் பேச வேண்டும். நிச்சயம் ஃபசல் அவர்களே. ஒரு நிமிடம். சலீம், இந்த மடலை ஷெஹன்ஷாவிடம் ஒப்படைத்து விடு. வாருங்கள். ஆனால் மான்சின் அண்ணா, அது எச்சரிக்கை, இளவரசர் சலீம் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். உள்ளே வா ஷேகோ. அஸ்ஸலாமு அலைக்கும் ஷெஹன்ஷா. வலைக்கம் அஸ்ஸலாம் ஷேகு. எதற்காக இங்கே வந்தாய் என்று கூறு. உங்களுக்காக ஆக்ராவிலிருந்து ராஜமாதா அவர்கள் இந்த கடிதத்தை அனுப்பியுள்ளார்கள். ஷேகு, கணவன் மனைவி உறவு என்பது மிகவும் ஆழமானது. அதை பற்றி மற்றவர்கள் தெரிந்து கொள்ளாதது மிகவும் நல்லது. நிச்சயமாக ஷெஹன்ஷா. நான் செல்கிறேன், எனக்கு விடை கொடுங்கள். ஷேகு, உனக்கு நன்றாகவே தெரியும், அது எனக்கு படிக்க தெரியாதென்று. அதை நினைத்தால் எனக்கே வெட்கமாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் இதில் என்ன எழுதியிருக்கிறது என்று படித்துக் கூற முடியுமா? ஆனால் ஷெஹன்ஷா, தாங்கள் தான் இப்போது கூறினீர்கள் கணவன் மனைவி இடையில் இருக்கும் விஷயத்தை மற்றவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது என்று. பிறகு நான் எப்படி? ஆனால் நீ மற்றவர்களைப் போல் அல்ல ஷேகு, நீ எனது மகன். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் நீ எனக்கும் ஜோதா பேகத்திற்குமான காதல் சின்னம். அதனால் நீயே இதை படித்து கூறினால் நன்றாக இருக்கும்.